வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ஹாலிவுட் ட்ராமா மூவி ரிலீஸ் ஆகிருக்க ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய டைரக்டர் பால் தாம்ஸ் ஆண்டர்சன் அவர்கள். ஸோ அவருடைய படங்கள் ஃபிலிமோகிராஃபி எல்லாமே ஒன்று ஒரு விதம். ஸோ இது புது விதம் கூட சொல்லலாம். அண்ட் இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க லியாண்ட்ரோ டிகாப்ரியோ அவர்கள். அண்ட் இந்த படத்தில் சீன் பெண் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தோணுச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கும்னு. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்ததுன்றது நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த படத்தினுடைய கதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிக்காரர்களுடைய கதையாக அமையுது. இவர் லியோனார்டோ பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிக்காரர்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு ஆள். அவருக்கு மனைவி இருந்தாங்க. மனைவியால் சில விஷயங்களால் ஏமாற்றப்பட்டார். அண்ட் அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அமெரிக்காவில் வசிக்கிறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலனல்னால் அட்டாக் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொலனலை எங்கள் ஒய்ஃப் சீட் பண்ணி எப்படி ஏமாற்றி அப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அந்த கொலனல் மறுபடியும் இங்கே அடிக்க வர்றாரு. ஸோ அடிக்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, லியோனார்டோ டிகாப்ரியோ உயிர் போச்சா இல்லையா, அவனோட பொண்ணை அடிச்சாரா இல்லையா கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக மேக்கிங் தான். என்ன மாதிரியான ஒரு மேக்கிங், அதாவது தமிழில் சொல்லுவாங்களே என்ன மாதிரியான ஒரு வேலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. நம்ம ரெகுலரான பார்க்குற டெம்ப்ளேட்டில் இந்த ஒரு படம் உள்ளே வராது. அண்ட் எப்படி தான் இந்த கேரக்டர் ஆர்க்லாம் எழுதப்பட்டுச்சோன்ற யோசனை இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கேரக்டருமே அவ்வளோ அழுத்தமாக அவ்வளோ ஆழமாக இருந்தது. லியோனார்டோ டிகாப்ரியோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு போராளியாக இருப்பார், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஃப்ரெஞ்ச் 75 அப்படின்ற ஒரு குரூப்பில் இருப்பார். அவங்க மனைவியும் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனைவி ஒரு கட்டத்தில் வேறு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒரு பக்கம், அதாவது 15 வருஷம் கழிச்சு அந்த கேரக்டர் ஃபுல்லாக டோப் அடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவன் நிலைத்தடு மாதிரி அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கும். ஒரு இன்னோசென்டான கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு கட்டத்தில் ட்ராவல் ஆக வேண்டிய நிலைமை வரும். ஒரு டனல் வழியாக வெளியே வந்தாகணும். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற சில விஷயங்கள், முக்கியமாக இந்தளவுக்கு படத்தில் டார்க் ஹியூமர் எழுத முடியுமான்றதே என்னால் நம்ப முடியல. ஏன்னா லியோனார்டோ பண்ணுற மேக்ஸிமம் சீன்ஸில் பார்த்திங்கன்னா கிளாப்ஸ் அள்ளுது. அவருடைய டைமிங் காமெடிஸு. நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் பேட்மேன் அப்படின்னுவார். உண்மையாக சொல்ல நீ யார் அப்படின்னா பீட்டர் பார்க்கர் அப்படின்னுவார். ஸோ அந்த சீன்லாம் கிளாப்ஸ் அள்ளிக்கிட்டே இருந்தது. ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் சீன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஃபோன் கான்வர்சேஷன்னா ஒரு கோட் மாதிரி, இந்த கொஸ்டினுக்கு நீ பதில் சொன்னால் தான் அதுக்கு அடுத்த மேலே பேசலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்பாங்க. இவருக்கு மறந்துடுவார். ஏன்னா டோப் அடிச்சனால அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த கால் அடுத்ததும் இவன் அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுவார், அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவார். அப்போ கூட அவன் அசைக்காமல் அதுக்கு மட்டும் பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி அது என்ன தான் பதில் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, வேறு மாதிரியாக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் போகிற வேகமே தெரில, அதையும் பாராட்டி ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பெண்ணோடைய கேரக்டரைசேஷன் இருக்குது பார்த்திங்களா, அவர் தான் வில்லனாக வராரு. ஒரு காலத்தில் ரொமான்டிக் ஹீரோ அவர். ஆனால் மனுஷன் என்ன ஒரு நடிப்பு, என்ன இந்த ஏஜில் என்ன ஒரு நடிப்பை தாண்டி அவ்வளோ மஸ்குலாக இருக்கார். அவரோட வாக் ஸ்டைலு, அவரோட லுக்கு, அந்த லுக்குலேயும் நம்மளை மிரட்டுவார். அவர் இந்த பீக் வில்லனிஸை நான் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. உட்காந்தா இருப்பார், ஒருத்தர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். எஸ் சார், ஆமாம் சார் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியுதுடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அப்படியே தலையாட்டிக்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த பொண்ணை கடத்துகிற சீனாக இருக்கட்டும். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீமேல் மேலே அட்ராக்டான ஒரு ஆள். ஸோ அந்த டிசைன் பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்து தான் சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் இருப்பாங்க. பட் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. அப்புறம் பொண்ணாக நடித்த சேஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிலினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருப்பார். ப்ளஸ் ஷான்ஷி அவர் பார்த்திங்கன்னா கராத்தே கற்றுக் கொடுப்பார். அவருடைய ஒரு ஷாப் மாதிரி காட்டுவாங்க. அந்த ஷாப்லேருந்து மேலே ஏறி போனால் ஒரு பெரிய இமிக்ரேஷன் ஏரியாவே இருக்கும். அந்த இடத்துல எடுக்கப்பட்ட காட்சி அமைப்புலாம் சூப்பராக இருந்தது. பட் அவரோட கேரக்டரில் சூப்பராக ரொம்ப எல்லாத்தையும் கோ வித் ஃப்ளோ, டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் ஒரு பெப்சி டீன் எடுத்து வந்துடுவார். ஸோ அதெல்லாம் செம்ம சீனாக இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த படத்தில் மிரட்டலான சீன்னா நான் சொன்ன இந்த ஷாப் சீனு. அதில் பார்த்திங்கன்னா டிகாப்ரியோ ஃபோன் பேசுகிற கான்வர்சேஷன் சீனு. அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு வேவ் ரோடு மாதிரி இருக்கும். அந்த வேவ் ரோடு சினிமாட்டோகிராஃபி பண்ண விதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டென்ஸை உருவாக்கிடுச்சு. என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது தெரியும். அப்படியே ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு அந்த சீனு.
எனக்கு தெரியும் இந்த ஒரு மேக்கிங் வந்து அது வந்து என்னால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு அந்த சீனு. சரியான சீன் அது. அது அந்த ரோடு எப்படி எடுத்தாங்க, அந்த ரோடுக்குள்ளே எப்படி கேமரா கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஒரு பங்கருக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்தது. படமே ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக் நெருக்கமாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் படத்தில் வந்து கதை, சுதந்திரம், அப்புறம் வந்து மெசேஜ் அந்த மாதிரிலாம் தாண்டி வேறு ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுமாதிரி அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதமும் சரி எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அண்ட் படத்தில் ட்ராபேக்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ ட்ராபேக். இது வந்து பேஸ்ட் ஆன் த ஆடியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டிகாப்ரியோ படம்னும் போது நம்ம என்னென்ன வேணால் எதிர்பார்த்துக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட டேரக்டர்னும் போது ஒரு மாதிரி எதிர்பார்த்துக்கலாம். பட் பால் தாம்சனோட டைரக்ஷன் வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயம். லிட்டரலி ஒரு ஆஃப் வந்து ஆர்ட் ஃபிலிம், ஆஃப் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் அப்படி கூட சொல்லலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் இந்த படம் ஃபுல்லாகவே நடந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போயும் சொல்கிறேன், இது உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து 2 hours 50 minutes போன வேகமே தெரியல. எந்த இடத்துலையும் எனக்கு படம் சலிப்பு தட்டவே இல்லை. இத்தனைக்கும் இது லென்த்தியான படம், ஆனால் எனக்கு சலிப்பு தட்டல. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான், மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த படமே அமையுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு, நீங்கள் எதிர்பார்க்காம போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணும். நல்ல ஒரு மேக்கிங் கொண்ட ஒரு படம். இப்படிலாம் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ எப்படி வாஸ் வித் மோகி.